Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi guys, welcome back to பிஸ்மி நாட்டு மூலிகை ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எப்போ ரெடியாகும், எப்போ ரீஸ்டாக் கொண்டுட்டு வருவீங்க, எப்போ ரெடியாகும்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ சோப் ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டிஸ் ஆஃப் சோப்லாம் இருக்கும். எப்போ தான் நம்ம 1 வீக் வந்து நம்மள்கிட்ட எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதனால் திருப்பி ரீஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணும் மேக் பண்ணிவிட்டு அதோட இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். அண்ட் இதுதான் எங்களுடைய நம்பர். யாருக்காவது மருந்து வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா தஹ்சன், என் சகோதரனே, என் சகோதரியே, கவலை கொள்ளாதீர். இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய தீர்வை சொல்லுகிறது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. 3 தீர்வை சொல்கிறது. 1, இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள். எதை கொண்டு? இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்திக் கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இதில் 2ஐ பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒன்று தொழுகை, இன்னொன்று துஆ, அவனிடத்திலே உதவி தேடுதல். இந்த 2 தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து. இந்த மருந்தை சொன்னது இறைவன், அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ, உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ, அப்போதெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள். அவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு என்ன பொறுப்பு? அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும். பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா பிலால் அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. பிலாலே, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக. அரிஹ்னா பிஹா, அதை கொண்டு என்னுடைய நிம்மதி, எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்கள். அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. இறைவன் எனக்கு கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு. இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா. அதே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார். என்றைக்காவது தொழுகை எம்முடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா? ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிர் இல்லை. நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிர் இல்லை. இறைமறை சொல்லுகிறது, ஒரு அடியானுக்கு வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஏதாவது தீங்கு. இந்த வீடியோவில் தான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறையா பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, மருந்து வேணும், எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் எங்கள் மூலியமாக இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.